ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செயின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம செயின்ஸ் கிச்சனில் என்ன செய்ய போகிறோன்னா, சுவையான கல்யாண வீட்டில் போடுவாங்கள்ல அந்த டேஸ்ட்டில் ஒரு சேனைக்கிழங்கு சாப்ஸ் தான் செய்ய போகிறோம். இதுக்கு முதல்ல சேனைக்கிழங்கு நான் வாங்கி வந்து 20 நாள் ஆயிடுச்சு. இதே புதுசாக இருந்தால் நல்லா கையெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப அரிக்கும். அதனால் நான் வாங்கி ஒரு 20 நாள் கழிச்சு இந்த சேனைக்கிழங்கை நான் இந்த கொஞ்சம் ரொம்ப மெலிசாக இந்த ஷேப்பில் கட் பண்ணி நம்ம குக்கரில் போட்டு வேக வைக்கணும். நீங்கள் தனியாக வேக வைக்கலாம். இப்போ எதாவது நீங்கள் புது கிழங்குனா கொஞ்சம் போல் புளி தண்ணியை தொளித்து நீங்கள் வேக வச்சிங்கன்னா அந்த காரம் தன்மை இருக்காது. நான் பழசுங்கிறதுனால இதை கட் பண்ணி நான் குக்கரில் போடுவேன். குக்கரில் ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது, அப்படியே ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரே விசில் எடுத்துடணும். குழஞ்சிருச்சுன்னா அது நல்லா இருக்காது. இதை நல்லா வாஷ் பண்ணி போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சள்தூள், கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம ஒரு விசிலில் வேக வச்சு எடுத்துடுவோம். கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த கிழங்கு பாருங்கள், குக்கரில் ஒரே ஒரு விசில் தான் வச்சோம். குழையவும் இல்லை, வேகாமல் இல்லை, ஒரு 3/4 வேக்காடுக்கு வெந்திருக்கு. இது நல்லா ஆறின பிறகு நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கணும். அதுக்கிடையில் இந்த சேனை சாப்ஸுக்கு ஒரு மசாலா விழுது ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு சின்ன மூடியில் ஒரு 1/2 மூடி தேங்காய் திருவி வச்சுருக்கேன். இந்த தேங்காயை போட்டுட்டு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஏற்கனவே அரைச்சி வச்சதுனால அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு ஒரு டீஸ்பூன் சோம்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் கசகசா, அதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு 4 முந்திரி பருப்பு, இதெல்லாம் போட்டு நல்லா குறை நைஸாக அரைச்சிடக்கூடாது, குறை அரைச்சிட்டு வந்துடணும். அதுக்கு ஒரு பல்லாரி வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சின்ன சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். தேங்காய் பாருங்கள் அரைச்சிட்டு வந்துட்டோம். ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப குறப்பாக இல்லாமல் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ நம்ம அந்த சேனை வெட்டை டீப் ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ அடுப்பில் ஒரு வடை சட்டி வச்சாச்சு, எண்ணெய் ஊற்றிருக்கோம், எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம இந்த சேனை வெட்டெல்லாம் நல்லா போட்டு நல்லா முறுமுறுக்க வரையில் வச்சு நல்லா வறுத்துக்கணும். ரொம்ப ஹையில் இருக்காமல் கொஞ்சம் மீடியம். நல்லா ஃப்ரை ஆகணும். பாருங்கள், நல்லா டீப் ஃப்ரை பண்ணிட்டோம். நல்லா முருகெல்லாம் நல்லா வறுத்துருச்சு. இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடணும். இதை நம்ம போடணும் தெரியுமாங்க, நல்லா முறு வறுத்து வந்துடுச்சு. எல்லாத்தையும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு சின்ன வேலை இருக்குது நமக்கு. இப்போ நம்ம திரும்பவும் ஒரு அடிகனமான வடை சட்டி அடுப்பில் வச்சுட்டு ஏற்கனவே நம்ம ஃப்ரை பண்ணோம்ல அந்த எண்ணெயிலேருந்து கொஞ்சம் எண்ணெய் எடுத்து ஊற்றிட்டு கட் பண்ணி வச்சுருந்தோம்ல வச்சுட்டு தேவையானதாக கொஞ்சம் போல உப்பு, நம்ம உப்பு போட்டு வதக்கும்போது வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். அதனால் உப்பு போட்டு உடனே கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு தக்காளியை போட்டு கொஞ்சம் கருவேப்பிலை இதரையும் போட்டு கொஞ்சம் தக்காளி நல்லா குழைவார வரைக்கும் வதக்கணும். தக்காளி குழஞ்சிச்சு. இப்போ ஒரு ஸ்பூன் உப்புத்தண்ணி, அதுக்கு 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் கறி மசால் பொடி போட்டு லேசாக இந்த வெங்காயத்தை சேர்ந்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுக்கோங்க இந்த சேனை போட்டு நல்லா ஒன்று போல் கிளம்பணும்.
நம்ம இந்த போட்ட மசாலா பொடியெல்லாம் நல்லா முழுமுழுதாக இருக்க அளவுக்கு சேனை வீட்டில் நல்லா கலந்து வைக்கணும். நல்லா கலந்தாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல தேங்காய், அதையும் நல்லா கலக்கி கொஞ்சமாக லைட்டாக தண்ணி ஊற்றி கலட்டி விட்டு ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகணும். கொஞ்சம் மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் நம்ம வேக வச்சிடணும். சாப்பிட்டு சூப்பராக அந்த தேங்காய் நல்லா ஒன்று சேர்ந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக நான் பொடியாக நினைக்கிறேன் நல்ல இலையில தூவிட்டு அப்படி ஸ்டவ்லாம் ஆஃப் பண்ணுவேன். அருமையான சேனக்கிழங்கு சாப்ஸு ஹோட்டல் சுவையில் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி அளவுகளோடு நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த சேனக்கிழங்கு சாப்ஸ் செஞ்சு கொடுத்து அசத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முதல்ல எங்கள் வீடியோவை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.